வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். தட்டை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 3 பச்சரிசி அதை ஊற வச்சுருங்க. அதை நிழலில் காய வச்சுருங்க. அது ஈரமாக இருக்கும் போதே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா பவுடர் ஆகும், இல்லைன்னா பவுடர் ஆகாது. மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனாலும் ஈரமாக இருக்கும் போதே அரைச்சிக்கோங்க. இப்போ அதை நல்லா கொஞ்சம் கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. இந்த ஈரப்பதம் கொஞ்சம் லைட்டாக போனால் தான் தட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்துட்டு அந்த சூடு வர கையில் சூடு வர அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதை சலிச்சிக்கோங்க. இந்த சலிச்ச மாவை நம்ம அப்படியே எடுத்து வச்சு முறுக்க சுட்டுக்கலாம், இல்லைன்னா ரிப்பன் பக்கோடா அந்த மாதிரி கொழுக்கட்டை அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாவை வச்சு. இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம இன்றைக்கி தட்டை செய்ய போகிறோம். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம், தேவையான உப்பு, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 காஞ்ச மிளகா தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இதோட கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நல்லா கழுவி வச்சுக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் நம்ம காஞ்ச மிளகா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். இந்த ஊற வச்ச தண்ணியை விட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகா ஊற வச்சு அரைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். அதாவது சிகப்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த எல்லா பொருளையும் நம்ம மாவில் போட்டு இப்போ பிசைய போகிறோம். கடலைப்பருப்பு மேக்ஸிமம் ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெயில் பொரிக்கும் போது உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதனால் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இந்த தட்டைக்கு சீக்கிரமாக நமுத்து போகாமையும் இருக்கும். அதனால தான் இந்த சூடான எண்ணெயை நம்ம பலகாரங்களில் சேர்க்குறோம். இப்போ இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய போகிறோம். முதல்ல எடுத்தோடனே நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தட்டை பொரிக்கும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். ஒரு தட்டில் ஈரத்துணி போட்டிருக்கேன். இந்த ஈரத்துணியில் இந்த கொஞ்சமாக அந்த உருண்டையை வச்சு நம்ம அப்படியே மெல்லிசாக தட்டிக்க போகிறோம். பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு. நீங்கள் இதை பால் கவரில் கூட தட்டிக்கலாம், இல்லை ஏதாவது கவரில் கூட தட்டிக்கலாம். அது அப்போ எண்ணெய் கொஞ்சம் கையில் தொட்டுட்டு அந்த ஷீட்லேயும் எண்ணெய் தடவிட்டு அதுலேயும் தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஈரத்துணியில் தட்டும் போது இந்த தட்டை ரொம்ப காஞ்சி போகாமல் இருக்கும். இது ரொம்ப காஞ்சி போச்சுன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அங்கங்கே விரிசல் விட ஆரம்பிக்கும், நல்லா இருக்காது. கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் தான் நம்ம பொரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லா தட்டையும் தட்டி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம குத்தி விட்டுக்கலாம். அங்கங்கே கொஞ்சம் ஓட்டை இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் எண்ணெய் சீராக பரவி நல்லா வேகும். அதனால தான் இந்த ஓட்டை போட்டிருக்கோம். ஓட்டை போடலைன்னா உங்களுக்கு அந்த தட்டை அங்கங்கே புசுன்னு பூரி மாதிரி எம்பி நிற்கும். இப்போ சூடான எண்ணெயில் இந்த தட்டையை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று போட்டு மேலே வந்ததுக்கப்புறமா இன்னொரு தட்டை போடுங்க, இல்லைன்னா எல்லா தட்டையும் ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் ஒன்று போட்டு மேலே வந்தோன்னா இன்னொன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். எல்லா தட்டையும் ஈரத்துணியில் தட்டி வச்சுட்டதுக்கப்புறம் கூட நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் பொரிக்கிறது. நல்லா 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு அந்த எண்ணெயோட ஓசலம் நல்லா அடங்குற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம டப்பாவில் போட்டு வச்சோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். எண்ணெய் மீடியம் ஹையில் வச்சு நீங்கள் பொரிச்சுக்கோங்க. அப்போ தட்டை சீராக வேகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும்.
தட்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தட்டில் போட்டோம்னா டொங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தை வச்சு நம்ம தட்டை நல்லா வெந்துடுச்சுன்னு தெரியும். இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்புவாங்க. இன்றைக்கி நம்ம தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து சொல்லுங்கள். நன்றி.